إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன் அல்லாதோர் வணங்கப்படுவதை வெறுப்பவன். ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், கிளையார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிஈங்கள், மறுமை வரையிலே அவர்களை பின்பற்றக்கூடிய அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுடைய இல்லத்திலே ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தின் மூலம் நமக்கு எவைகளையெல்லாம் ஏவி இருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், எவற்றை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தடை செய்து ஹராமாக்கியிருக்கின்றானோ அவைகளை நமது வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் வசியச் செய்தவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லாம் மிக சிறப்புக்குரிய அல்லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு காலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலம் அஃதலு ஐயாமி துன்யா, உலகத்தில் வரக்கூடிய நாட்களில் பகற்பொழுதுகளில் மிக சிறந்த நாட்கள் என்று கூறப்பட்ட அஷ்ரு துல்ஹிஜ்ஜா என்று சொல்லப்படக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக சிறப்பாக்கி கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இந்த நாட்களிலே யௌமு தர்வியா என்றும், யௌமு அரஃபா என்றும், யௌமு நஹர் என்றும், ஐயாமு தஷ்ரீக் என்றும் பல சிறந்த நாட்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். இந்த நாட்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலாவுக்கு செய்யப்படக்கூடிய அமல்களிலே இதர காலங்களிலே செய்யப்படக்கூடிய அமல்களை விட இக்காலங்களிலே செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக விரும்பக்கூடிய ஒரு காலமாக இக்காலத்திலே செய்யப்படக்கூடிய அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேன்மைப்படுத்தி இருப்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மனிதன்
அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாத் செய்து புனித போரிலே ஈடுபடுவதை விட இந்த நாட்களிலே அமல் செய்வது சிறந்ததா, ஏனைய நாட்களிலே ஜிஹாத் செய்வதை விட இந்த நாட்களிலே அமல் செய்வது சிறந்ததா என்று கேட்ட நேரத்திலே ஒரு மனிதன் தனது உயிரையும் பணத்தையும் எடுத்து சென்று அவன் மீளாமல் ஷஹீதாகிவிட்டாலே தவிர மற்ற எல்லா அமல்களை விட இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்கள் மிக சிறப்புக்குரியது, விருப்பத்துக்குரியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அமல்கள் அனைத்திலும் மிக சிறப்புக்குரிய அமல் எதுவென்றால் அல்லாஹ்வை திக்ர் செய்வது. அல்லாஹு அக்பர் என்ற அந்த வார்த்தையை கொண்டு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைகளை கொண்டு, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு, சுப்ஹான் அல்லாஹ் போன்ற அந்த வார்த்தைகளின் மூலமாக அல்லாஹ்வை திக்ர் செய்வது இக்காலத்திலே மிக விருப்பமான அமல் என்பதை நாங்கள் புரியக்கூடியதாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீல் வத் தக்பீர் வத் தஹ்மீத். இந்த காலங்களிலே நீங்கள் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த் போன்ற அந்த வார்த்தைகளை அதிகமாக கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே பள்ளிவாசல்களிலும் தான், கடை வீதிகளிலும் தான், எங்களுடைய மஜ்லிஸ்களிலும் தான், அதே போன்று வீடு வாசல்களிலும் அதிகமாக ஒலிக்கப்பட வேண்டிய, அதிகமாக சத்தமிட்டு கூறப்பட வேண்டிய திக்ர்கள் இந்த திக்ர்களாக இருக்கின்றன. ஆனால் இன்று எமது மஸ்ஜிதுகள் இந்த தக்பீர் ஓசையை விட்டும் ஒளிந்ததாகத்தான் இருக்கின்றது. எமது வீடுகள் இந்த தக்பீர் ஓசை கேட்கக்கூடிய வீடுகளாக எமது வீடுகள் இல்லை. இந்த திக்ர்கள் செய்யப்படக்கூடிய கடை வீதிகளாக எங்களுடைய கடை வீதிகள் இல்லை. ஏதோ இக்காலத்திலே நோன்பு பிடித்தால் மாத்திரம் போதும் போல இந்த நோன்பை ஒரு விசேஷமாக பிடித்து வருகிறார்கள். இந்த காலத்திலே நோன்பு பிடிப்பது ஆகாது, கூடாது என்று சொல்லவில்லை. நல்லமல்கள் புரிவது என்ற அடிப்படையிலே இது நோன்பும் பிடிக்கலாம். நோன்பும் பிடித்தால் அது ஒரு சிறப்புக்குரிய அமலாக அமையும். ஆனால் இதைவிட வலியுறுத்தி கூறப்பட்ட அமல் என்னவென்றால் இந்த திக்ர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹான் அல்லாஹ் என்ற திக்ர்கள் இருக்குது. இக்காலத்திலே செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான அமல் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு ஏவலாக சொல்லியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்காலத்திலே நோன்பு நோற்றார்களா இல்லையா என்பதிலே ஒரு கருத்து வேற்றுமை இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்காலத்திலே நீங்கள் இந்த 9 நாள் நோன்பு பிடியுங்கள் என்று நமக்கு ஏவவும் இல்லை. ஆனால் நோன்பு பிடிக்கலாம். ஆனால் இந்த நோன்பை விட வலியுறுத்தி கூறிய இந்த அமலை விட்டும் இன்று சமூகம் மறந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால தான் அபூ ஹுரைரா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் இக்காலத்திலே கடை வீதிக்கு சென்று தக்பீரை முழங்குவார்கள். தக்பீரை அவர்கள் அதிகமாக சத்தமிட்டு கூறுவார்கள். இதை கேட்ட மக்கள் அவர்களுடைய தக்பீரை கேட்டு ஏனைய மக்களும் தக்பீர் சொல்வார்கள் என்று நாங்கள் சஹீஹான ஹதீஸ்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால தான் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், இக்காலத்திலே கடமையான ஜிஹாதை செய்வதை விட அல்லாஹ்வுடைய திக்ர்களிலே ஈடுபடுவது மிகச் சிறப்புக்குரிய அமலாகும் என்று இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த காலத்திலே செய்யப்படக்கூடிய திக்ர்களோடு நாம் இந்த அரஃபாவுடைய தினத்திலே பிடிக்கக்கூடிய நோன்பு மிக விசேஷமான ஒரு நோன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். சௌமு யௌமி அரஃபா, அரஃபா தினத்திலே பிடிக்கக்கூடிய நோன்பு அது யுகஃபிரு ஸனத்தல்லதி கப்ல வஸ்ஸனத்தல்லதி பஅதா, முந்திய வருஷம் அதே போல பிந்திய வருஷம் 2 வருடங்களுடைய பாவங்களுக்கு அது குற்றப்பரிகாரமாக அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த அரஃபாவுடைய நோன்பை எப்போது நோட்பது?
அரஃபாவிலே ஹாஜிகள் தங்கக்கூடிய நாளிலா அல்லது எமது பிறைக்கேற்ப எமது பெருநாளுடைய தினத்துக்கு முந்தைய தினத்திலேயா என்பதிலே நிறைய கருத்து வேற்றுமைகள் பேசப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் இன்று நிறைய உலமாக்கள், சலஃபு கொள்கையைச் சேர்ந்த நிறைய உலமாக்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஊருடைய பிறையை வைத்துத்தான் இந்த நோன்புகளை நோக்க வேண்டும் என்ற ஃபத்வாவை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே எமது பிறையை அடிப்படையாக கொண்டு எமது 9வது நாளிலே நாங்கள் இந்த நோன்பை நோட்போம். சில வேளை சிலர் இஜ்திஹாத் செய்து நாங்கள் அரஃபாவுடைய தினத்திலே அந்த ஹாஜிகள் தங்கக்கூடிய நாளிலே தான் அந்த அரஃபாவுடைய நோன்பை நோட்போம் என்று சொன்னால் அது அவர்களுடைய இஜ்திஹாத், அவர்களுடைய கருத்து. அதற்கும் அல்லாஹ் தஆலா கூலி வழங்கலாம். ஒரு முஜ்தஹித் ஒரு முயற்சி செய்து ஒரு மஸ்அலாவிலே ஒரு பிரச்சனையான ஒரு விவகாரத்திலே அவர் ஒரு தீர்ப்பை கூறுவார். சில வேளை அது அல்லாஹ்விடத்திலே நேர்படக்கூடிய சரியான தீர்ப்பாக இருக்கும், சில வேளை அது பிழையான தீர்ப்பாக இருக்கும். இரண்டு நிலையிலும் அவர் சரியா சொன்னால் 2 கூலிகள், அவர் பிழையா சொன்னாலும் அவருக்கு ஒரு கூலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அரஃபாவுடைய நோன்பு என்பது ஒன்றுதான். 2 நாளும் அரஃபாவுடைய நிய்யத்தை வைத்து நோன்பு நோக்க முடியாது. ஏதோ ஒரு நாளையிலே அரஃபாவுடைய நோன்பை நோக்க வேண்டும். இதற்கு இவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அரஃபாவுடைய தினம் இந்த 10 நாட்களிலும் வரக்கூடிய நாட்களிலே மிகச்சிறந்த தினங்களிலே ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்று உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தியாகிவிட்டேன், எனது நிஅமத்தை உங்களுக்கு பூர்த்தியாகிவிட்டேன், உங்களுக்கு மார்க்கமாக இந்த இஸ்லாத்தை நாம் பொருந்திக் கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கியது இந்த அரஃபாவுடைய தினத்திலே. இந்த அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். அல்லாஹ் தஆலா அடியார்களின் பக்கம் நெருங்கி வருகிறான். அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்திலே பெருமை பேசுகிறான். ஃபயகூல் மா அராதஹா உலா, இவர்கள் என்ன நாடுகிறார்கள்? அரஃபா மைதானத்திலே வெயிலிலே கையை ஏந்தி கொண்டு அல்லாஹ்விலே பிரார்த்தனை புரியக்கூடிய அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா இவர்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன், நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா வானவர்களை பார்த்து கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த நாளையிலே செய்யப்படக்கூடிய திக்ர்கள், துஆக்களிலே மிகச்சிறந்த திக்ர் கைரு துஆ துஆ யௌமி அரஃபா, அரஃபாவுடைய தினத்திலே கேட்கப்படக்கூடிய துஆ மிகச்சிறந்த துஆ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு வ கைரு மா குல்து அன வன் நபியூன மின் கப்லி, நானும் எனக்கு முன்னால் வந்த நபிமார்களும் சொன்ன வார்த்தைகள் மிகச்சிறந்த வார்த்தை எது தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற வார்த்தையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த துஆ அரஃபாவுடைய தினத்திலே அரஃபாவிலே தங்கக்கூடிய ஹாஜிகளும் தான், அரஃபாவிலே தங்காத வெளியிலே இருக்கக்கூடியவர்களும் தான் ஓதக்கூடிய துஆக்களிலே மிகச்சிறந்த துஆவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அதே போன்று இந்த நாட்களிலே நாங்கள் சந்திக்கக்கூடிய நாட்களிலே மிகச்சிறந்த நாட்களிலே ஒன்று யௌமுன் நஹர், இந்த பெருநாள் தினம். இந்த பெருநாள் தினத்தை யௌமுல் ஹஜ்ஜில் அக்பர், ஹஜ்ஜுல் அக்பர், அதாவது அந்த ஹஜ்ஜுடைய பெரிய ஒரு அதாவது பெரிய ஹஜ்ஜுடைய தினம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து பராஆவிலே கூறுகிறான். எனவே ஹஜ்ஜுல் அக்பர் என்பது எல்லா வருஷத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. ஹஜ்ஜுல் அக்பர் என்றா ஏதோ வெள்ளிக்கிழமை அரஃபா வந்துட்டா மட்டும்தான் ஹஜ்ஜுல் அக்பர், அப்படி இல்லாட்டி ஹஜ்ஜுல் அக்பர் இல்லை என்பதில்லை. ஹஜ்ஜுல் அக்பர் என்று சொல்லப்படுவது, யௌமுல் ஹஜ்ஜில் அக்பர் என்று சொல்லப்படுவது இந்த பெருநாள் தினத்துக்கு. எனவே அரஃபாவுடைய தினம் யௌமுல் ஹஜ்ஜில் அஸ்கர், சிறிய ஹஜ்ஜுடைய தினம் என்றும்,
பெரிய ஹஜ்ஜுடைய தினம் இந்த யோமுன் நஹர் பெருநாள் தினமும் அழைக்கப்படுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்களிலே மிக முக்கியமான ஒரு அமலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகைக்கு பின்னால் காட்டி தந்த ஒரு அமல் இந்த உதுஹியாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உதுஹியா என்பது மிக மிக முக்கியமான ஒரு அமல். ஆனால் இன்று எம்மிலே பலர் இந்த உதுஹியா என்ற வணக்கத்தை கணக்கெடுக்காமல் இருக்கின்றார்கள். இதை ஒரு இபாதத்தாக முக்கியமான ஒரு வணக்கமாக கருதுகிறார்கள். இல்லை, இந்த இபாதத்தை யார்கிட்டையோ சாட்டி விட்டா போதும், பள்ளியில கொடுத்துருவாங்க, சல்லிய கொடுத்துட்டா போதும் என்ற ஒரு நிலையில தான் இன்றைய மக்கள் இருக்கிறார்கள். ஆனா சஹாபாக்கள் இந்த உதுஹியாக்களை வளர்த்தார்கள், அதை பருமனாக்குவதற்காக அதுக்கு தீன் போட்டு வளர்த்தார்கள், அதனை கண்ணியமாக பார்த்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒட்டகங்களை, இந்த அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கப்படக்கூடிய இந்த உதுஹியாவுடைய மிருகங்கள், ஆடு மாடு ஒட்டகைகளை அல்லாஹ் தஆலா புகழ்ந்து கூறுகிறான். இவைகள் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்று கூறுகிறான். அல்லாஹ் தஆலாவுடைய ஹுர்மாத் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கண்ணியப்படுத்தி கூறுகிறான். எனவே நாங்கள் வாங்கி ஏதோ அறுக்கக்கூடிய மிருகம் அல்ல இது. இது அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி, அல்லாஹ்விலே குர்பான், அல்லாஹ்விலே நெருங்குவதற்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் இந்த உதுஹியாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே வசதி உள்ளவர்கள் அனைவரும் கொடுப்பது மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு வணக்கமாக இந்த உதுஹியா அமைந்திருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹஜ் என்று ஒரு சூறாவை இறக்கி இருக்கிறான். இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் தஆலா அதிகமாக கூறியிருப்பது ஹஜ்ஜுடைய வணக்கத்தை பற்றி அல்ல. ஆனா அங்கே அதிகமாக அல்லாஹ் தஆலா கூறியிருப்பது இந்த ஹஜ்ஜுடைய தினத்திலேயோ முன்னகரிலே நிறைவேற்றப்படக்கூடிய உதுஹியாவை பற்றி கூறுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலே திரும்பி திரும்பி வரக்கூடிய வசனங்களிலே இதனை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி இருப்பதாகவும், இதை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய அது உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்வாவுடைய அடையாளம் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே விடயத்திலே தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லன் யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கக்கூடிய உதுஹியாக்கள், இந்த உதுஹியாக்களுடைய மாமிசங்களோ அதனுடைய இரத்தங்களோ அல்லாஹ்வை அடைவதில்லை. வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்வா தான் உள்ளச்சம், அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணம், அதைத்தான் அதுதான் அல்லாஹ் தஆலாவை அடைகின்றது, அதைத்தான் அல்லாஹ் தஆலா பார்க்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன் தனது வசதியிலிருந்து அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக, ஒரு வணக்கமாக இந்த உதுஹியாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். எனவே இது ஒரு மிருக வதை அல்ல, மிருகங்களுக்கு கஷ்டம் கொடுப்பதற்காக வேண்டி ஷரஆக்கப்பட்ட ஒன்றல்ல. இது அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து எல்லா நபிமார்களுக்கும் வணக்கமாக கொடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு வணக்கம் தான் இந்த இபாதத் உதுஹியாவாக இருக்கின்றது. வலி குல்லின் ஜஅல்னா மின் மன்சகா, அதாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த உம்மத்தில் எல்லாருக்கும் இப்படி அறுத்து பலியிடக்கூடிய இந்த வணக்கத்தை நாங்கள் ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உதுஹியாவை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இடத்துல ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், இந்த பெருநாள் தொழுகையை அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றி விட்டு நீங்க வன்ஹர் ஒட்டகத்தை அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தொழுகையோடு சேர்த்து இந்த உதுஹியாவை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி கூறுகிறான். எனவே பெருநாள் தினத்திலே செய்யப்படக்கூடிய வணக்கங்களிலே மிக முக்கியமான ஒரு வணக்கம் இந்த உதுஹியாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இதை பிற்போடலாம், ஐயாமுத் தஷ்ரீக்லே அதை அறுக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் சாப்பிடாமல் தொழுகைக்கு சென்று தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இந்த உதுஹியாவை அறுத்து அந்த மாமிசத்திலிருந்து தான் ஆரம்பமாக
அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டார்கள் என்றால் அந்த அளவு இதற்கு முக்கியத்துவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் கொடுக்கக்கூடிய இந்த மிருகங்கள் ஆடு மாடு ஒட்டகைகள் குறையற்றவைகளாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமான மாடுகளாக ஆடுகளாக இருக்க வேண்டும். நொண்டி குருடு போன்ற குறைகள் உள்ளவை, மெலிந்தவைகள், நோய்கள் உள்ளவைகள், இப்படியான ஒட்டகங்கள் அதே போன்று மாடுகள் இந்த உதுஹியாவா நிறைவேற மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றிலும் இஹ்சான் என்று சொல்லப்படக்கூடிய உபகாரமாக நடப்பது, நல்ல முறையிலே நடப்பதை அல்லாஹ் தஆலா கட்டாயமாக்கி இருக்கிறான். வைதா தபஹ்தும் ஃபஅஹ்சினு ஸிப்ஹா, நீங்க ஆடு மாடு ஒட்டகைகளை அறுத்தாலும் அழகான முறையிலே அருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். எனவே இந்த மிருகங்களை கொண்டு வருவதிலிருந்து அறுக்கப்படும் வரையிலே, அறுத்ததிலிருந்து பங்கிடப்படும் வரையிலே அது ஒழுக்கமாக இஸ்லாமிய வரம்புகளை மீறாமல் நடப்பது எமது பொறுப்பாகவும் கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று வாகனங்களிலே ஏற்றி வரக்கூடிய இந்த மிருகங்களை அதனுடைய அளவை விட தாண்டி ஒரு 10 மாடு ஏற்ற முடியும் என்றால் 20 மாடுகளை ஏற்றி வந்து அதற்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று இப்படியான மாடுகளை ஏற்றி வரும்போது அதற்குரிய பெர்மிஷன்கள் எடுக்கப்படாம, அந்த பெர்மிட்களை எடுக்காம அந்த கொண்டு வருவதனால நிறைய சிக்கல்கள் அரசாங்க ரீதியாக வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று இந்த மாட்டு வியாபாரங்களிலே நிறைய தில்லுமுள்ளுகள் நடப்பதை பார்க்கின்றோம். ஏமாற்றப்படுகிறார்கள் மக்கள். ஏதோ நிறை 200 ராத்தல் இருந்தால் இல்லை 300 ராத்தல் வருமென்று ஏமாற்றப்பட்டு கொடுக்கப்படக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சொல்லி, இந்த மாடுகளை அறுத்தால் அதை ஒழுங்காக பங்கு வைக்க வேண்டும். அவனுடைய கழிவுகளை எங்கு புதைப்பதோ அது உரிய இடத்திலே புதைக்கப்பட வேண்டும். நீர்நிலைகளிலே, ஆற்றங்கரைகளிலே, மக்கள் நடமாடும் இடங்களிலே அதை நாங்கள் போடுவோம் என்றால் அது எங்களுக்கு லானத்தையும் சாபத்தையும் தான் எடுத்து தரும் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான மாடுகளை அறுப்பது பாவம் என்று கருதக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய மார்க்கம் இதை வணக்கமாக, மிக புண்ணியமான ஒரு வணக்கமாக நமக்கு காட்டி தந்திருக்கின்றது. எனவே இந்த நேரத்திலே அவர்களுடைய உணர்வுகளையும் மதிப்பதற்கு நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே நாங்கள் எங்களுக்குரிய இடங்களில் அதனை மறைத்து செய்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். நாங்கள் உதுஹியாக்களை பங்கு வைக்கக்கூடிய நேரத்திலே எமது சகோதரர்களுக்கு பங்கு வைக்கக்கூடிய அந்நியர்களுடைய வீடுகளும் இருந்தால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று இருந்தால் அதனை அவர்களுக்கும் பங்கு வைப்பதிலே பிழை இல்லை. ஏனென்றால் இந்த உதுஹியா என்பது முக்கியமாக எமது சகோதரர்களுக்காக வேண்டி அறுக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, அது அப்படியே கொடுக்கப்படக்கூடிய ஒரு பங்கு 2 பங்குகளை அவர்களுக்கும் பங்கு வைப்பதிலே குற்றம் கிடையாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த சஹாபாக்கள் இந்த உதுஹியாவுக்கு மிக கண்ணியம் கொடுத்தார்கள். அதனை யுசம்மினூன், அவர்கள் அதாவது கொழுப்படைய செய்யக்கூடிய தீன்களை கொடுத்து அவர்கள் வளர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே ஒவ்வொருவரும் தமது வீடுகளிலே தமது பொறுப்புக்கு கீழே அதனை அறுக்க முடியும் என்றா அதுதான் சிறந்தது. முடியாத சந்தர்ப்பம் என்றா பள்ளிக்கு கொடுங்க, பங்கு சேருங்க, அதுல பிழை இல்லை. ஆனா தனியா கொடுக்கக்கூடியவங்களை எல்லாத்தையும் பேசி தஷ்கீல் பண்ணி உங்களோட மாட்டை தாங்க எங்களுக்கு பள்ளியில கொடுப்போம் என்று கேட்க தேவையில்லை. அவங்க கொடுத்துகட்டும், அந்த இபாதத்தை அவங்க செய்யட்டும். அந்த இபாதத்தை செய்யக்கூடிய அவர்கள் சமூகம் அளிக்கட்டும். அவர்களுக்கு அறுக்க முடியும் என்ற அவர்களே அறுக்கட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அனைத்துக்கும் வழிகாட்டினார்கள். அப்படியான ஒரு வணக்கத்தை ஏதோ பள்ளியில் செய்யப்படக்கூடிய ஒரு வணக்கம் போல கூட்டுலியா நாங்கள் 30 கொடுத்தோம் 35 கொடுத்தோம்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் கேட்டு 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 பங்குகளை எடுக்கிறது இஸ்லாம் காட்டி தந்த ஒரு முறை அல்ல. அப்படி இல்லாம ஏதோ எங்களுக்கு கொடுக்க வசதி இல்லை, எங்களோட வீட்டில் அதுக்கான இடம் இல்லைன்னா பள்ளிவாசலோடு சேர்ந்து கொடுப்பதில் எந்த தவறும் கிடையாது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே,
இந்த உலுஹியாக்களை சஹாபாக்கள் சேமித்து வைத்தார்கள், சாப்பிட்டார்கள். அவர்களுக்கு ஆரம்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேமித்து வைப்பதை தடுத்து வைத்தார்கள். அதற்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேமிப்பதற்கு அனுமதி வழங்கினார்கள். சஹாபாக்களிலே பலர் 3 அவர்கள் தமக்காக வேண்டியும் 3 சதக்கா ஏழை எளியவர்களுக்கு சதக்காவாகவும் 3 பகுதி தமது நண்பர்களுக்கு ஹதியாவாகவும் கொடுத்தார்கள் என்ற சில அசர்களை, சில வார்த்தைகளை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, எனவே உதுஹியா கொடுக்கக்கூடிய நேரத்திலே ஒருவர் கொடுக்கின்றார் என்றா அது அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் உரியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானை கொடுத்துவிட்டு அவர்கள் 2 அழகான வெண்மையான செம்மறி ஆடுகளை கொடுத்தார்கள். கொம்புள்ள அழகான 2 ஆடுகளை அறுத்து பலியிட்டார்கள். உதுஹியாவின் போது அதை தனக்கும் தனது குடும்பத்துக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு பொறுப்புதாரி, ஒரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய பொறுப்புதாரி கொடுத்தார் என்றா அவர்களுடைய செலவுக்கு உட்பட்ட மனைவிமார், பிள்ளைகள் அனைவரும் அடங்குவார்கள் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் தனித்தனியாக கொடுக்க விரும்பினால் கொடுக்கலாம், அதிலே பிழை கிடையாது. ஆனால் ஒருவர் தனது குடும்பத்துக்காக வேண்டி கொடுப்பது, தான் கொடுக்கக்கூடிய அந்த குர்பான் தனது குடும்பத்துக்கும் போதும் என்ற செய்தியை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோழர்களே, எனவே அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், அல்லாஹ் தஆலா பஹீமத்துல் அன்ஆம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கால்நடைகளை அல்லாஹ் தஆலா ரிஸ்காக கொடுத்தான். எனவே ரிஸ்காக கொடுத்ததற்காக அல்லாஹ்வை அதன் பேரிலே திக்ர் செய்வதற்காக அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை கூறி அல்லாஹ்வுடைய பாதையிலே, அதாவது குர்பான் கொடுப்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த குர்பான்களை ஷரஆக்கி இருக்கிறான், மார்க்கமாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இபாதத்களை எப்படி, எந்த முறையில் எங்களுக்கு நாங்கள் செய்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறையில் செய்யுமாறு எமக்கு பணித்தார்களோ அந்த முறையில் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த யௌமுன் நஹர் என்று சொல்லப்படக்கூடிய பெருநாள் தினத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களிலே மிகப்பெரிய அமல்களிலே இன்னொன்று தான் இந்த பெருநாள் தொழுகை. இந்த பெருநாள் தொழுகை ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா ஃபர்லு கிஃபாயாவாக, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஃபர்லு கிஃபாயாவாக ஆக்கியிருக்கிறார். எனவே இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஷாரார் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமையாக இந்த பெருநாள் தொழுகை இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்திலே அந்த மதீனாவிலே 2 நாட்களை பெருநாள் தினங்களாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கது அப்தலகுமுல்லாஹு பிஹிமா கைரன், அல்லாஹ் தஆலா இதை விட, இந்த 2 நாளை விட சிறந்த 2 நாட்களை உங்களுக்கு பகரமாக தந்திருக்கிறான். அந்த 2 நாட்கள் தான் யௌமுன் நஹர், யௌமுல் ஃபித்ர், ஈது அதாவது நோன்பு பெருநாள் அந்த நாள் தினமும், அதே போன்று தியா திருநாள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஹஜ்ஜு பெருநாள் தினமும். இந்த 2 தினங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினம் என்று எமக்கு பிரகடனப்படுத்தினார்கள். இதை தவிர இஸ்லாத்திலே வேறு பெருநாள்கள் கிடையாது. இந்த நாட்களிலே விசேஷமாக ஆண்கள், பெண்கள், அதாவது கன்னி பெண்கள் எல்லோருமே தயாராகி இந்த பெருநாள் தொழுகைக்காக வேண்டி
திடலுக்கு செல்லுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவி இருக்கக்கூடிய அதே நேரத்திலே அவர்கள் மதீனாவிலிருந்து வெளிப்பட்டு சென்று அந்த முஸல்லாவிலே திடல்லே அந்த பெருநாள் தொழுகைகளை நடத்தினார்கள் என்ற ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாகின்றது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலில் இடம் பற்றாக்குறை என்பதற்காக வேண்டி வெளியே செல்லவில்லை. இந்த பெருநாள் தொழுகையிலே அசுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் உட்பட அனைவரும் இந்த பெருநாள் திடலுக்கு சென்று அந்த பெருநாள் தொழுகையிலே அவர்கள் ஈடுபடாமல் அவர்கள் அதை விட்டு ஒதுங்கியிருந்து முஸ்லிம்களுடைய துஆக்களிலே முஸ்லிம்களுடைய நல்ல விடயங்களிலே கலந்து கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த இடங்கள், அதாவது இந்த தொழுகையை நடத்தக்கூடிய இடங்கள் திறந்த வெளியாகத்தான் அந்த காலத்திலே இருந்தன என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாகின்றது. எமக்கு அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு கஷ்டங்கள் இருந்தால், ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த நேரத்திலே நாங்கள் பள்ளிவாசலிலே அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அப்படி இல்லாவிட்டால் அடிப்படை இந்த பெருநாள் தொழுகையை திறந்த வெளியிலே தொழுவதுதான் மிக முக்கியமான சுன்னா என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாகின்றது. பெருநாள் தினத்திலே, அதாவது ஹஜ்ஜு பெருநாள் தினத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனையும் சாப்பிடாமல் தொழுகைக்காக வேண்டி செல்வார்கள். சாப்பிடாமல் என்றால் குடிக்காமல், எதனையும் உண்ணாமல் அவர்கள் வெறும் வயிற்றோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜு பெருநாள் தினத்திலே வெளியே சென்றிருக்கின்றார்கள். அந்த தினத்திலே அவர்கள் அந்த தொழுகையை நிறைவேற்றியதற்கு பின்னால் தான் புசித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே பெருநாள் தொழுகைக்காக வேண்டி நாங்கள் செல்லக்கூடிய நேரத்திலே எமக்கு வசதி இருக்குமென்றால் நாங்கள் நடந்து செல்வது, ஒரு பாதையால் சென்று இன்னொரு பாதையிலே வருவது ஒரு முஸ்தஹப்பான சுன்னத்தான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போன்று பெருநாள் தினத்திலே நாங்கள் செய்யக்கூடிய திக்ர்களிலே மிக முக்கியமான ஒன்று இந்த தக்பீர். யௌமுல் ஈத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பெருநாள் தினத்திலே சஹாபாக்கள் தக்பீர்களை சப்தமிட்டு கூறியிருக்கின்றார்கள். பெருநாள் தொழுகைக்கு செல்லும் வரையிலே, பெருநாள் தொழுகையை முடித்ததுக்கு பின்னாலும் அவர்கள் இந்த, அதாவது ஹஜ்ஜு பெருநாள் தினங்களில் ஐயாமுத் தஷ்ரீக் வரையிலே இந்த தக்பீரை மொழியக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த சுன்னாக்களை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். பெருநாள் தினத்திலே நாம் செய்ய வேண்டிய இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. இவைகளை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். எமது உறவுகளை சேர்ந்து நடப்பது, கோபதாபத்தோடு இருப்பவர்களோடு நாங்கள் நல்ல முறையிலே அவர்களோடு சுல்ஹாகிக் கொள்வது, அதே போன்று எமக்கு கொடுக்க முடியுமா இருந்தால் சதகாக்களை நமது பந்தங்களுக்கு, நமது சொந்தங்களுக்கு கொடுத்துக் கொள்வது, இப்படியான உதவிகளை செய்வதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினத்திலே தூண்டி இருக்கின்றார்கள். எனவே எமது சமூகத்திலே ஒரு ஒற்றுமை வர வேண்டும், நல்லிணக்கம் வர வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான நல்ல விடயங்களை நமக்கு தூண்டி இருக்கின்றார்கள். நாம் வாழக்கூடிய அந்த சூழலிலே அந்நியர்கள் இருப்பார்கள் என்றால், பெரும்பான்மை இனத்தவர்கள் இருப்பார்கள் என்றால், அவர்களுக்கும் தேவைகள் இருக்கின்றனால் இப்படியான தேவைகளை நாங்கள் சதக்காக்கள் மூலமாக அந்த தேவைகளை நிறைவேற்றுவது மூலமாக நாம் அவர்களோடு ஒரு நல்லுறவை பேணுவதற்கும், இந்த அதாவது ஒரு சகவாழ்வை பேணுவதற்கும் அவைகளெல்லாம் இந்த பெருநாள் தினத்திலே உதவியாக இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று சகவாழ்வு என்பது மறுபக்கம் பிறண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சகவாழ்வு என்று சொல்லிக்கொண்டு அவர்களுடைய மதஸ்தானங்களுக்கு செல்வதும், அவர்களுடைய மதத்திலே விசேஷமாக சொல்லப்படக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்வதும், நாங்கள் இப்படியான விடயங்களை செய்வதன் மூலமாக இன்று இஸ்லாத்தையே குழி தோண்டி புதைக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அவர்களுடைய வணக்கம் அவர்களோடுள்ளது, எமது வணக்கம் எங்களோடுள்ளது. ஷஹவாழ்வு என்று சொல்லிக்கொண்டு, எம்மதம் சம்மதம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலே, அவர்களுடைய விசேஷ தினங்களில் எல்லாம் நாங்களும் கொண்டாட்டங்களை வைத்துக் கொண்டிருப்பதை இஸ்லாம் நமக்கு ஏவில்லை. மாற்றமாக ஏதா பொது விடயங்களிலே அவர்களோடு சேர்ந்து நடக்குமாறு
செய்வாரும் அவர்களோடு நல்லுறவை பேணுவாரும் இஸ்லாம் நமக்கு தடுக்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒழுங்கான முறையிலே புரிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையிலே இந்த இஸ்லாத்தை நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த முறையிலே பின்பற்றி நடப்பதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எம் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் பிலஸ்தீனிலே காசாவிலே முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு விடுவை கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த சிறந்த நாட்களிலே சிறந்த அமல்களை செய்த நல்கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கியல்வாயாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார்.